அதுவே சப் இன்ஸ்பெக்டராக இருந்தால் 1/7/2026 அடிப்படையில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கால்ஃபர் வருது சார், கொரோனா ரிலாக்ஸேஷன் ஏஜ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, அதுலேயும் 3 பிரிவுகள் அடிப்படையில் தான் கொடுக்க போகிறாங்க. அதாவது ஜென்ரலுக்கு 28 வயசு, பிசி, எம்பிசி, பிசிஎம்க்கு 30 வயது, எஸ்சி எஸ்டிக்கு 33 வயது, இதன் அடிப்படையில் கொடுப்பாங்க. இப்போ 1/7/2026 அடிப்படையில் அந்த தேதியிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன், சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வருது சார். அதுக்கு என்ன சார் ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஜென்ரல் கேட்டகரிக்கு 28 வயது சொல்லிட்டேன். அப்போ 28 வயது அப்படின்னா 26லேருந்து அப்படியே பாருங்கள், 1/7/1998க்கு பிறகு பிறந்திருக்கணும். 1/7/1998க்கு பிறகு பிறந்த மாணவர்கள் அனைவருமே ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள் வருவீங்க. அப்போ அவங்களுக்கு பாருங்கள், 30/6/2026 அன்னைக்கு 28 வயது நிறைவடைந்தவராக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? நல்லா ரிப்பீட்டடாக கேட்டுக்கோங்க சொல்கிறத. அதுவே பிசி, எம்பிசி, பிசிஎம் மாணவர்களாக இருந்தால் அங்கேருந்து 2 வருஷம் தளர்வு கொண்டு போயிருங்க. 1/7/1996க்கு பிறகு பிறந்திருக்கணும். அவங்க 2026 பாருங்க 30 வயது நிறைவடைந்தவராக இருக்க மாட்டாங்க. அப்போ எங்கே பிறந்திருக்கணும்? பிசி, எம்பிசி, பிசிஎம் இருந்தால் 1/7/1996க்கு பிறகு பிறந்திருக்கணும். கொரோனா ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா வரக்கூடியதை சொல்லிட்டு இருக்கேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு மொத்தம் 5 வருடம் தளர்வு இல்லையா? அப்போ ஜென்ரல் 1998ன்னு சொல்லும் போது அங்கேருந்து 5 வருடம் அப்படியே தள்ளி போயிருங்க. அப்போ என்ன, எங்கே கொண்டு போயிடணும்? 1/7/1993க்கு பிறகு பிறந்த எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் கொரோனா ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இந்த 2026 வர்ற சப் இன்ஸ்பெக்டர் கால்ஃபருக்கு எலிஜிபிள் வந்துடும். ஒருவேளை சார் கொரோனா ரிலாக்ஸேஷன் வந்துருச்சு, இந்த ஆட்சி மாற்றம் வந்ததில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, அல்லது அந்த ஜிஓவை கன்சிடர் பண்ணல, இன்னும் அந்த ரிலாக்ஸேஷன் அடிப்படையில் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு சொன்னால் என்ன வரும் அப்படின்னா, கொரோனா ரிலாக்ஸேஷன் அடிப்படையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வருது, 2 வருடம் வயது தளர்வு அடங்கிய நோட்டிஃபிகேஷனாக இருக்குது அப்படின்னா, அதில் ஜென்ரல் வரக்கூடிய மாணவர்களுக்கு 28 வயதிலிருந்து +2 கூட்டி 30 வருடங்களாக கணக்கில் கொள்ளப்படும். அப்போ அவங்களுக்கு என்ன வரும்? 1/7/1996க்கு பிறகு பிறந்த ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்த மாணவர்கள் அனைவருமே சப் இன்ஸ்பெக்டருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பிசி, எம்பிசி, பிசிஎம் இருந்தால் 96லேருந்து இன்னும் ஒரு 3 வருஷத்தை கூட்டிக்கோங்க, அவங்களுக்கு இன்னும் 2 வருஷம் கூட்டிக்கோங்க, அவங்களுக்கும் தளர்வு போயிடும். அதாவது 1/7/1994க்கு பிறகு பிறந்த மாணவர்கள் கொரோனா ரிலாக்ஸேஷன் அடிப்படையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வருது, 2 வருடம் வயது தளர்வு அடங்கிய நோட்டிஃபிகேஷனாக இருக்குது அப்படின்னா, பிசி, எம்பிசி, பிசிஎம்ஐ சேர்ந்த மாணவர்களுக்கு என்ன வயது வரும் அப்படின்னா 32 வயதாக வரும். அது எங்கு நிர்ணயிக்கப்படும் என்றால் 1/7/1994க்கு பிறகு பிறந்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்துடும். அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எங்கே போயிடும் பார்த்துக்கோங்க, இன்னும் 3 வருஷம் தளர்வு கொண்டு போயிருங்க. 1/7/1991க்கு பிறகு பிறந்த மாணவர்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்கள், கொரோனா தளர்வின் அடிப்படையில், வயது தளர்வின் அடிப்படையில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் 1/7/1991க்கு பிறகு பிறந்த மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க 30/6/2026 அன்று 35 வயது நிறைவடைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆக மொத்தம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு, ஆனால் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடும். ரைட், ஓகே. மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.